அருட்சிவ நெறிசார். இதுதான் சிவநெறின்னு எழுத. ஏற்கனவே முன்னமே வந்தவங்க சிவநெறின்னு எதையோ அனுபவம் தான், உண்மைதான். ஆனால் மறைத்து சொன்னார்கள். சிவநெறி செல்வர்கள்லாம் சொல்லுவாங்க, சிவநெறியாளர்னு வாங்க. ஆக சிவன் அடியார் சொல்லுவோம். அப்போ சிவன் எது அப்படின்னு நமக்கு தெரியணும். அந்த வள்ளல் பெருமான் சிவத்தை கண்டதுனால்தான் அந்த சிவத்துக்கு இவ்வளோ பெரிய விஷயங்களே சொல்லிக்கிட்டே வர்றார். எழுதும்போது பாருங்க, ஒரு ஊ போட்டிருக்கோம், கீழே சிவமயம். சிவமயன்னு வள்ளல் பெருமான் எழுதுறாரு. சிவமயன்னா என்ன? மயன்ற அந்த சொல்லு எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும். இங்கே இருக்குமா அங்கே இருக்குமாலாம் கேட்கக்கூடாது. எல்லாமே அந்த சிவமயம்தான். எல்லாமும் சிவமாக பார்த்துட்டோம், அப்புறம் என்ன இருக்குது? ஒரு வேலையும் இல்லை. எதிரிட்ட ஜீவன் அத்தனையுமே சிவமாக பார்ப்பது. ஆக அருட்சிவ நெறிசார். இந்த சிவநெறியை யாரெல்லாம் சார்கின்ற போது, சார்ந்து நிற்கின்ற போது, அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி இறைவா, நீங்கள் இந்த சிவநெறியில் இருக்கின்ற போது அருட்பெரு நிலையை கொடுக்கின்றாய். அருளை பெறுவதற்கான நிலையை எனக்கு அளிக்கின்றாய். அருள் பதியை, யார் பதியை? அருள் சிவபதி என்றார். மேலே சிவநெறின்னு எழுதுறாரு, அடுத்த வரையில் சிவபதின்றாரு. அருட்பெரு நிலைன்னு எழுதுறாரு. இந்த அருட்பெரும் நிலையையும் அருட்பெரும் நெறியையும் இந்த சிவநெறியாகிய சிவபதியை எனக்கு எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி இறைவன்தான் வழங்குகிறான். அருட்சிவ நெறியிலே என்னை செலுத்தினான். அருட்பெரு நிலையிலே என்னை வைத்தான். சிவபதியிலே என்னை அடைவித்தான். ஆக யார் என்று கேட்பீரானால் அருட்பெருஞ்சோதி இறைவன்தான். அப்போ நம்ம அருட்பெரு நிலையிலே வாழணும்னு நினைக்கிறோம், அருள் சிவ நெறியிலே செல்லணும்னு நினைக்கிறோம். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அடுத்த வழியில் பதில் சொல்கிறார். அருட்சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி. அந்த எல்லாம் அல்ல அருட்பெருஞ்சோதி இறைவன்தான் அந்த சிவபதியாக உன்னுள் விளங்குகின்றான். அந்த சிவபதியை நீங்கள் அடைய முடியும். நான் அடைந்தேன். அருட்சிவ நெறியிலே நில்லுங்கள். அப்போ சிவநெறின்னு எது? சிவன் இல்லாத, சிவன் தொழில்படாத உயிர்களே கிடையாது. எல்லாமே சிவன்தான், எறும்பு முதல் யானை வரைக்கும். அந்த சிவபரம்பொருளை பார்த்ததுனால தான் வள்ளல் பெருமான் அதனுள் எல்லா இடங்களையும் சிவன்தான் பொருளாக இருக்கின்றது, அந்த பொருள் தான் உயர்ந்த பொருள், சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவெளிக்கு, சிவவெளி எங்கே இருக்குன்னா நெற்றிக்கு நேரே உச்சிக்கு கீழே